ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ओम यं ब्रह्मा वरुणेन्द्र रुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्ख्यपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः देवाय तस्मै नमः। ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய சாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். 5வது அத்தியாயம் சந்நியாச யோகம் என்று பெயர். 5வது அத்தியாயத்துக்கு பேரு. 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம் என்று இருந்தது. 5வது அத்தியாயத்துக்கு சந்நியாச யோகம்னு பெயர். அதில் கேள்வி பகவானுடைய பதில் ரெண்டுமே சந்நியாசம் என்ற வார்த்தையோடு ஆரம்பிக்குது. இந்த 5வது அத்தியாயத்தினுடைய முதல் வார்த்தை, தொடக்கத்தில் முதல் வார்த்தை சந்நியாசம் அப்படின்னு ஆரம்பிக்குது. அதனால் அதுவே பெயராக சந்நியாச யோகம் என்று இருக்கு. அப்புறம் சந்நியாசத்தை பற்றி இதில் சொல்லுகின்றார். எது உண்மையான சந்நியாசம் என்பதை பற்றி இந்த அத்தியாயத்தில் அதிகம் பேசப்படுவதனால சந்நியாச யோகம் என்று பெயர் இருக்கு. இந்த அத்தியாயம் ஒரு சிறிய அத்தியாயம்தான். இதில் 29 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. 4 விஷயங்கள், இந்த அத்தியாயத்தில் 4 விஷயங்கள் முக்கியமாக பேசப்படுது. ஒன்று, நிஷ்டாத்வயம் என்ற 2 விதமான வாழ்க்கை முறை. 2வது, சாதனத்வயம் என்று 2 விதமான சாதனைகள். 3வது, முக்தி துவயம் என்று 2 விதமான முக்தி. 4வது, இறுதியா தியான பீஜம். அடுத்த அத்தியாயம் 6வது அத்தியாயம் தியான யோகம், முழுக்க தியானத்தை பற்றி சொல்லக்கூடியது. அந்த தியானத்துக்கான அடிப்படை விஷயங்களை ஒரு பீஜம், ஒரு கரு, ஒரு விதை மாதிரி இந்த அத்தியாயத்திலேயே பகவான் ஆரம்பித்து விடுகிறார். அதனால் இறுதி 3 ஸ்லோகங்கள் தியான பீஜமாக அடுத்த அத்தியாயத்துக்கான ஒரு முகவுரையாக இருக்கின்றன. அதில் 29 ஸ்லோகங்களில் முதல் 5 ஸ்லோகங்கள் 2 விதமான வாழ்க்கையை பற்றி பேசுகின்றன. 6வது ஸ்லோகத்திலிருந்து 16வது ஸ்லோகம் வரைக்கும் 2 விதமான சாதனை முறைகள். 17வது ஸ்லோகத்திலிருந்து 26வது ஸ்லோகம் வரைக்கும் 2 விதமான முக்தி நிலைகள். இறுதியான 3 ஸ்லோகங்கள் 27லிருந்து 29 வரைக்கும் தியான பீஜம், தியான யோகத்துக்கான முகவுரையாக இருக்கின்றது. இந்த அத்தியாயத்தினுடைய சாரம். இதற்குள்ள நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு சுருக்கமாக பார்க்கலாம். முதல்ல நிஷ்டாத்வயம் என்பது 2. நிஷ்டை என்பது வாழ்க்கை முறை. 3வது அத்தியாயத்திலேயே சொன்னார். அதுதான் இங்கே இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்லுகின்றார். இந்த 5வது அத்தியாயம் சிறிய அத்தியாயமாக இருந்தாலும் ஒரு முக்கியமான அத்தியாயமாக இருக்குது. ஏன்னா முதல்ல சொன்ன 2, 3, 4 இந்த 3 அத்தியாயங்களில் எந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாரோ அந்த விஷயங்களை இதில் தொகுத்து சொல்லி இருக்கிறார். அதனால் இதுவரைக்கும் பகவானுடைய உபதேசமாக என்ன இருந்ததோ, அர்ஜுனுடைய கேள்வி அதற்கான பதிலாக என்ன இருந்ததோ அதெல்லாம் தொகுத்து இந்த அத்தியாயத்தில் சொல்லுகின்றார். அதனால் இதுவரைக்கும் சொன்னதனுடைய ஒரு சாரமாக, ஒரு தொகுப்புரையாக இந்த அத்தியாயம் இருக்கு. அதனால் ரொம்ப சுருக்கமாக சொல்லி இருக்கிறதுனால இது புரிந்து கொள்வதற்கும் எளிதானதாக
இருக்கின்றது. இதுதான் விஷயம் என்பது நமக்கு தெளிவாக இந்த அத்தியாயத்தை பார்க்கிற பொழுது கேட்கிற பொழுது நமக்கு விளங்கும். நிஷ்டை என்பது கர்மயோகம் ஞான யோகம் இரண்டு விதமான வாழ்க்கை முறை. கர்மயோகத்தை பிரதானமாக கொண்ட வாழ்க்கை முறை ஒன்று, ஞானத்தை ஞான யோகத்தை அது சாங்கியம்ங்கிற பேர்ல சொல்றார், அதை பிரதானமாக கொண்ட வாழ்க்கை முறை ஒன்று. அதனால இங்க யோகம் சாங்கியம் என்ற வார்த்தையில பகவான் இதை சொல்லுகின்றார். ரெண்டு விதமான வாழ்க்கையை யோகம் என்றும் சாங்கியம் என்றும் சொல்லுகின்றார். யோகம்ங்கிற பொழுது கர்ம யோகம், சாங்கியம் என்று சொல்லுகின்ற பொழுது ஞான யோகம். ஞானம்ங்கிறத சாங்கியம்ங்கிற வார்த்தையில ரெண்டாவது அத்தியாயத்துல அப்படித்தான் இருந்தது, அதை இங்க பயன்படுத்துகிறார். இங்க கர்மயோகம் ஞானம் என்று சொன்னாலும் இங்க வாழ்க்கை முறை என்று பார்க்கிற பொழுது இந்த முதல் கர்மயோகம் என்பது இல்வாழ்க்கையையும் இல்லறத்தை குறிப்பதாகவும், சாங்கியம் என்ற ஞானம் துறவு வாழ்க்கையை குறிப்பதாகவும் இருக்கின்றது. அதனால இரண்டு விதமான வாழ்க்கை முறை என்பது இல்வாழ்க்கை துறவு வாழ்க்கை. அதான் இல்லறம் துறவரம். திருக்குறள் அறத்துப்பாலை இல்லறம் துறவரம்னு பிரித்திருக்கிறாரே, அதே தான் இந்த அடிப்படை. இதுதான் வேதத்தினுடைய விஷயம். இதுதான் நம்மளுடைய ஹிந்து தர்மத்தினுடைய வாழ்க்கை பிரிவு. இதுதான் ரெண்டு தான், இல்வாழ்க்கை துறவு வாழ்க்கை. நம்ம 4 என்று சொன்னாலும் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று 4 ஆசிரமங்கள்னு பிரிவு இருக்கு. ஆனால் உண்மையிலே 2 ஆசிரமம் தான், இல்வாழ்க்கை இல்லறம் துறவரம் என்பது. பிரம்மச்சரியம்ங்கிறது இல்வாழ்க்கைக்கு தயாராகின்ற நிலை. கிரகஸ்தம் அதனால இல்வாழ்க்கைங்கிறது கிரகஸ்தம் என்று சொல்லப்படுது. அப்புறம் வானப்பிரஸ்தம் என்பது துறவு வாழ்க்கைக்கு தயாராகின்ற நிலை. அதனால முதல் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் ரெண்டும் சேர்த்து இல்வாழ்க்கை இல்லறம், வானப்பிரஸ்தம் சந்நியாசம் ரெண்டும் சேர்த்து துறவரம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. வீடியோ வரல, பரவாயில்ல, ஆடியோவில் கேட்டுங்க. ஆன்லைனில் வீடியோவை காணோம், திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. அல்ல, இல்வாழ்க்கை துறவு வாழ்க்கை 2 விதமான வாழ்க்கை முறை. அதை நிஷ்டைங்கிற பேரில் சொல்லுகின்றார். 2 விதமான நிஷ்டை, கர்மயோக நிஷ்டை, ஞான யோக நிஷ்டை. இந்த 2 வாழ்க்கை முறையும் எதற்காக என்ற கேள்வி வருது. ஏன் இப்படி பிரிக்க வேண்டும் என்கிற பொழுது, கர்மயோகத்தை பிரதானமாக கொண்டு அதோட ஞான யோகமும் இருக்கும். ஆனால் முக்கியமாக குடும்பம், சமூகம், பொறுப்புகள், கடமைன்னு இருக்கு. அதனால வேலை செய்தல், கர்மத்தை செய்தல், அதே சமயம் அதை ஆன்மீக சாதனையாக யோகமாக செய்தல், அவ்வாறு இருப்பது இல்வாழ்க்கை. துறவு வாழ்க்கை ஞானத்தை பிரதானமாக கொண்டது. அங்கேயும் சேவை முதலானவைகளை செய்யலாம், ஆனால் அதிகமான நேரம் ஞான சாதனைகளுக்கு இருக்க வேண்டும். அதனால் ஞான பிரதானம் அப்படிங்கிறது துறவு வாழ்க்கையினுடைய நோக்கம். இல்லை, துறவு என்று பார்க்கின்ற பொழுது அதை பற்றி கொஞ்சம் சந்நியாச யோகம்னு இருக்கு. துறவு என்பது வாஸ்தவமாக என்ன, அதை பற்றி சாஸ்திரங்கள் என்ன சொல்லி இருக்கு என்பதை பற்றி நம்ம பார்த்தோம்னாக்கா நம்ம இதை புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். துறவு வாழ்க்கை சந்நியாசம் அப்படின்னாக்கா தியாகம் என்று அர்த்தம். சந்நியாசம்ங்கிறதுக்கு தியாகம், விடுதல் என்பது அர்த்தம். எல்லா விதமான பற்றுக்களையும் விடுதல் என்பது தான் சந்நியாசம். அது தியாகம் பண்ணுறது சந்நியாசம். அது தியாகம்ங்கிற பொழுது முக்கியமான சில விஷயங்கள் எதெல்லாம் விடுறதுனாக்கா, உடைமைகள்,
எதுவும் வைத்து கொள்ளாம எல்லா விதமான சொத்து உடைமைகள் எல்லாவற்றையும் தியாகம் செய்தல். எனக்குன்னு எதுவும் வைத்து கொள்ளாமல், நமக்குன்னு எதுவும் வைத்து கொள்ளாமல் அனைத்தையும் விட்டு விடுதல். அது ஒன்று. அதனால உடைமைகளை தியாகம் செய்தல், உடைமைகளை விடுதல். அதுக்கப்புறம் உறவுகளை தியாகம் செய்தல், உறவுகள் எதுவும் இல்லாமல் எல்லா உறவுகளையும் விட்டு விடுதல். அதனால குடும்பம், வீடு என்று பெற்றோர், சகோதரன், சகோதரி, இல்லை கணவன், மனைவி, குழந்தைகள், இப்படி சுற்றி இருக்கக்கூடிய எல்லா உறவுகளையும் தியாகம் செய்தல், அனைத்தையும் விட்டு விடுதல். அதனால ஒரு சந்நியாசி என்றால் துறவு வாழ்க்கைக்கு வருதல் என்றால் எந்த உடைமைகளும் இருக்கக்கூடாது, எந்த உறவுகளும் இருக்கக்கூடாது. அதை தியாகம் பண்றது என்பதுதான் சந்நியாசம். அதுக்கப்புறம் கடமைகள் என்று எதுவும் இல்லாமல் எல்லா கடமைகளையும் துறந்து விடுதல். இதை செய்தாகணும் அப்படிங்கிறது இதனுடைய டியூட்டி என்பது சன்னியாசிக்கு இல்லை. அப்படி என்னெல்லாம் கடமைகள் இருக்கோ அந்த கடமைகளை துறத்தல் என்பது, அவைகளை விட்டு விடுதல் என்பது, அதுதான் துறவு. அதே மாதிரி கடமைகள் மாதிரி பொறுப்புகள்னா, இது என்னுடைய பொறுப்பு, நான் பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிறதும் இருக்கக்கூடாது. அப்போ சன்னியாசிக்கு எவ்விதமான பொறுப்பு இருக்கக்கூடாது, எவ்விதமான கடமையும் இருக்கக்கூடாது. அவைகளெல்லாம் தியாகம் பண்றது, விடுதல் என்பதுதான் சந்நியாசம். அதுக்கப்புறம் கொடுக்கல் வாங்கல், எவ்விதமான கொடுக்கல் வாங்கல், பணம் கொடுக்கறது இல்லை பொருள் கொடுக்கறது வாங்கிறதுங்கிறது இல்லை. வாங்கினா தானமாக வாங்கிறது, கொடுத்தா தானமாக கொடுக்கறது, அவ்வளவுதான். அதனால பின்னாடி திரும்பி வரும்னு எதிர்பார்த்து வாங்கிறது இல்லை, திருப்பி கொடுக்கணும்னு கணக்கு பண்ணி வாங்கிறது இல்லை, அல்லது கொடுக்குற பொழுது அது திரும்பி வரணும்னு கொடுக்கறது இல்லை. அதனால வட்டிக்கு விடுறதோ இல்லை கடனாக கொடுக்கறதோ அந்த மாதிரி இல்லை. ஏதோ சில சமயங்கள் அது கொடுத்தாக்கா அது கொடுக்கறது, அவ்வளோதான். இருந்தால் கொடுக்குறார், அது எதுவும் வச்சுக்கலைன்னா சன்னியாசி என்ன கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? அவர்கிட்ட எதுவும் இல்லையே, இல்லை கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை, அதே மாதிரி வாங்குவதற்கு ஒன்றும் இல்லை. எவ்விதமான டிரான்சாக்ஷன், கொடுக்கல் வாங்கல் என்பது விவகாரம் எதுவும் இல்லாமல், லௌகிக்க விவகாரங்கள் கொடுக்கறது வாங்கிறது, இந்த விதமான லௌகிக்க விவகாரங்களும் இல்லாம இருக்கிறது என்பதுதான் சந்நியாசம். அதனால உறவுகள், உடைமைகள், கடமைகள், பொறுப்புகள், கொடுக்கல் வாங்கல், இந்த எதுவும் இல்லாமல் அனைத்தையும் விடுதல், அனைத்தையும் தியாகம் செய்தல் என்பதுதான் சந்நியாசம் என்பது. அதனால துறவு வாழ்க்கையில இப்போ நம்ம சமூகத்துல இருக்கிறதுனால ஆசிரமம் இந்த மாதிரி வைத்திருக்கிற பொழுது பொறுப்பு, கடமை, மற்ற சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் சந்நியாச தர்மம் சாஸ்திரம் சொல்ற பொழுது சன்னியாசி ஒரு இடத்துல இருக்கக்கூடாது என்பதுதான். இப்போ குடீச்சக சந்நியாசம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அவர் முடிந்த வரைக்கும் சரீரம் ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் யாத்திரையா போய்கொண்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ஊர்ல ஒரு நாளைக்கு மேல தங்கக்கூடாதுன்னா, ஒரு நாளைக்கு மேல ஒரு ஊர்ல தங்கக்கூடாது. கிராமமா இருந்தா, கொஞ்சம் பெரிய ஊரா இருந்தா 3 நாளைக்கு மேல இருக்கக்கூடாது. அப்படி போய்கொண்டே இருக்கணும் என்பதுதான் சந்நியாச தர்மம். அதனால இதுதான் சாஸ்திரம் சொல்லி இருக்கக்கூடிய சந்நியாச வாழ்க்கை முறை. இந்த சந்நியாச வாழ்க்கை முறை ஏன் அப்படிங்கிற கேள்வி வர பொழுது, யார் சன்னியாசியாக போகிறார்கள், அப்படி அவர் சன்னியாசியா போகிறதுக்கான காரணம் என்னங்கிற கேள்வி வருது. சந்நியாசம்ங்கிறது சந்நியாச சொரூபம், இது எதுவுமே இல்லாம இருக்கிறது என்பதுதான். யார் எந்த உறவு, உடைமைகள், கடமைகள், பொறுப்பு எதுவும் இல்லாம அனைத்தையும் விட்டு விலகி தனி மனிதனாக, தனி ஆளாக இருத்தல். ஆனா ஏன் அப்படி ஒரு நிலை வருகிறது, ஏன் சந்நியாச வாழ்க்கையை ஒருவர் தேர்ந்தெடுக்கிறார்? சாஸ்திரம் சொல்றபடி அது வாழ்க்கையினுடைய 2வது பகுதியில் இயற்கையாக வருதல். இல்வாழ்க்கையெல்லாம் நல்லா வாழ்ந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல பொறுப்புகள் எல்லாம் சந்ததிகள்கிட்ட ஒப்படைச்சிட்டு, உறவுகள் எல்லாம் முடிந்த பிறகு அல்லது முடித்து கொண்டு வீட்டை விட்டு அது தேசாந்தரமாக செல்லுதல், யாத்திரையாக செல்லுதல், கோயில் குளம்னு போறது என்பது ஒரு வயதான பிறகு எடுக்கின்ற ஒரு சந்நியாச வாழ்க்கை முறை. ஆனா வேற சில காரணங்களால எப்பொழுது வேண்டுமானாலும் சந்நியாசம் போகலாம், அதுவும் சாஸ்திரத்துல இருக்கு. பொதுவான நியதி குறிப்பிட்ட பொறுப்பு, கடமை எல்லாம் ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் சந்நியாச வாழ்க்கைக்கு வருதல் என்று இருக்கு. ஆனா அப்படித்தான் வரணும் என்பது இல்லை. பிரம்மச்சரியா இருந்தும் போகலாம், நடுத்தர வயதிலையும் போகலாம், வயதான பிறகும் போகலாம் சொல்லி இருக்கு. அப்படி சன்னியாசியா போவதற்கான காரணம் என்னங்கிற பொழுது 2 விதமான காரணம். ஒன்று வைராக்கியம், வைராக்கியத்தினால சன்னியாசியா போறார். அதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு போறாங்களே, வீட்டில் பிரச்சனைகள், கடன் தொல்லை தாங்கலைன்னா
ஊரில் இருந்தால் கடன்காரனாக இருக்கேன், எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு. அப்புறம் வேற எதுவும் பொறுப்புகள் இல்லை மனைவி தொல்லை தாங்கலைன்னா அப்படி மனைவி தொல்லை தாங்கலை, இல்லை வேற ஏதோ பிரச்சனை, அவரால் உழைத்து சம்பாதிக்க முடியாது, வீட்டில் இருக்க முடியலை என்ற சூழ்நிலையில் அவர் சன்னியாசியாக செல்லுகின்றார். அதனால அது வைராக்கியம். அது உலக வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை பார்த்து அனுபவித்து அந்த கஷ்டம் தாங்க முடியாம போதும் என்று விலகி செல்லுதல், அப்படி சந்நியாசம். அதனால அது வைராக்கியத்தினால வரக்கூடிய சந்நியாசம். வாழ்க்கையில தொடர்ந்து ஏமாற்றம், தோல்வி, கஷ்டம் அதனால ஒரு விரக்தி ஏற்பட்டு அந்த விரக்தியினால வீட்டை விட்டு உலகத்தை விட்டு போதும்டா சாமின்னு தப்பிச்சு போதல் அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கு. அப்படி நிறைய சன்னியாசிகள் பார்க்கிறோம். ஒன்று அவருடைய உடல்நிலை முடியாது என்பதனால, இல்லை மனநிலை முடியலை, இல்லை குடும்பத்தில் இருக்க முடியலை என்று செல்பவர்கள் இருக்கிறார்கள். அப்படி அநேக சன்னியாசிகள் இருக்காங்க. போயிட்டு பிக்ஷை வாங்கி சாப்பிட்டுட்டு பேசாமல் ஒரு பாட்டுக்கும் கோயில் குளம்னு போயிட்டு அமைதியாக இருப்பார். அது வைராக்கியத்தினால வரக்கூடிய ஒரு சன்னியாசம். விரக்தியினால அது நிரந்தரமாக இருக்கும்னு சொல்வதற்கு இல்லை, இருக்கலாம், அது அவருடைய இதை பொறுத்து. அப்படி செல்பவர்கள் இருக்கிறார்கள். அதனால் வைராக்கியம்ங்கிறது சன்னியாசத்துக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. விரக்தி, கஷ்டங்கள், தோல்வி, அதனால் சமூகத்தை விட்டு விலகுதல், உலகத்தை விலகுதல். அதன் மூலமாக அந்த சன்னியாசிக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னென்னா பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, அந்த துன்பத்திலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். சன்னியாச வாழ்க்கையில் வேற எதுவும் கேள்வி கேட்பதற்கு இல்லை. கிடைக்கிற இடத்துல படுத்துக்கொண்டு கிடைப்பதை உண்டு கொண்டு ஒரு வாழ்க்கை நடத்துகின்றார். இன்னொரு காரணம், சன்னியாசியா அப்படித்தான் போகணுங்கிறது இல்லை. நல்ல விதமான கஷ்டமும் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிற பொழுது விவேகத்தினால சந்நியாச வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுதல். தான் சமூகத்தை பார்த்து சமூகத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு பார்க்கிற பொழுது உலகம் என்ன செய்கிறது, எங்கே போகுது, இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன, மரணத்திற்கு பிறகு என்ன, மரணத்துக்கு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, மரணத்திற்கு பிறகு என்ன, வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, இதனுடைய தத்துவம் என்ன, நாம யார், உலகம் என்ன, இதெல்லாம் நடத்துகின்ற ஏதாவது சக்தி இருக்கா, இந்த மாதிரியான ஒரு தத்துவ ஆராய்ச்சி அல்லது ஒரு தேடுதல். அதனால அந்த விவேகத்தினால சந்நியாச வாழ்க்கைக்கு வருதல். அதாவது தான் கஷ்டத்தை துன்பத்தை அனுபவிக்கவில்லை என்றாலும் சமூகத்தினுடைய போக்கை பார்த்து அதுல இருந்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டு அதுல இருந்து ஒரு விவேகத்தை அடைந்து வாழ்க்கையில எல்லாமே அனித்தியமானதாக இருக்கு, இன்ப துன்பம் கலப்புடையதா இருக்கு, எனக்கு இந்த இன்ப துன்ப கலப்புடைய வாழ்க்கை வேண்டாம், ஒரு நிரந்தரமான நிம்மதியான அமைதியான வாழ்க்கையை அடைய விரும்புகின்றேன் என்று விவேகத்தினால சந்நியாச வாழ்க்கைக்கு செல்லுதல். அதையும் நிறைய பேர் புத்தர் பார்க்கிறோம். புத்தர் எல்லா வாழ்க்கை வசதியோட இருந்தார். ஆனால் சமூகத்தில் ஒரு யாத்திரை போகிற போது சுற்றி பார்க்கிற பொழுது உலகத்தில் பல விதமான கஷ்டங்கள்ல இருக்கிற பொழுது மரணத்துக்கு என்ன காரணம், மனிதர்களுடைய துன்பத்துக்கு என்ன காரணம், அந்த காரணம் தேடி போகணும்னு போனார். ஆதிசங்கரர் பார்க்கிறோம் 8 வயசுலேயே சந்நியாசம் போகணும்னு போகின்றார். அப்போ இவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்கள் இல்லை, துன்பம் விரக்திங்கிறது இல்லை. ஆனால் விவேகத்தினால உலகத்தினுடைய போக்கு, இதற்கெல்லாம் காரணம் என்ன என்பதை தேடி போதல், உண்மையை தேடி போதல், சத்தியத்தை தேடி போதல், அல்லது மரணம் இல்லாத துன்பம் இல்லாத ஒரு நிறைவான முழுமையான நிரந்தரமான வாழ்க்கையை தேடுதல் என்பது அந்த தேடுதலினுடைய தூண்டுதலால சந்நியாச வாழ்க்கைக்கு செல்லுதல். ரமண மகரிஷி பார்க்கிறோம், 14 வயசுல அவருக்கு ஒரு மரண அனுபவம் வருகின்றது. அதனால தாக்கம் ஏற்பட்டு நான் என்னை தேடி போகிறேன் அல்லது இறைவனை தேடி போகிறேன்னு வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறார். அதனால அது விரக்தியினால வந்ததில்ல, ஒரு விவேகத்தினால ஒரு தேடுதல் என்பதனால வந்தது. அதனால விவேகத்தினால சந்நியாசம். அதனால இந்த விவேக வைராக்கியத்தினால சந்நியாச வாழ்க்கைக்கு ஒருவர் வருகின்றார். அந்த சந்நியாச வாழ்க்கை என்னது, அனைத்தையும் விட்டு விட்டு செல்லுதல். பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்று விடற்கு என்று திருக்குறள்ல பார்க்கிறோம். அப்ப உலக பற்றுக்கள், உலகம் நம்மை பற்றி கொண்டிருக்கிறது அல்லது நாம் உலகத்தை பற்றி கொண்டிருக்கிறோம், அதனால நமக்கு இன்ப துன்பங்கள் வருகின்றன என்பதை புரிந்து கொண்டு இதிலிருந்து விலகி இறைவனை பற்றி கொண்டு வாழுகின்ற வாழ்க்கை, அதான் சந்நியாச வாழ்க்கை. அப்படி விவேக வைராக்கியத்தினால ஒருவர் சந்நியாசியாக வருகின்றார். அதுக்கப்புறம் இந்த சந்நியாசியா வருவது எதற்கு, சந்நியாசியா வந்த பிறகு அவர் அடையக்கூடிய பலன் என்ன என்ற கேள்வி வருது. சந்நியாசத்துக்கு பிறகு என்னங்கிற கேள்வி. சந்நியாசத்துக்கு ஒரு காரணம், சந்நியாசம்னா என்னங்கிறதையும் பார்த்தாச்சு.
ஆனால் சந்நியாசத்திற்கு பிறகு என்ன என்ற கேள்வி வருகின்றது. சன்னியாசியா போயிட்டாக்கா அவர் என்ன பண்ணலாம்? ஒன்று அதான் பற்றற்றான் பற்றினை பற்றுகனா, பற்றற்ற இறைவனை பற்றி கொண்டு சதா சிவோகம் என்று இறைவனை தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறது. அதற்கு மேல இறைவன் யார் என்ற தேடுதலோட செல்லுதல். அதனால விவேகம் வைராக்கியத்தினால போகக்கூடியவர்கள், இந்த வைராக்கியம் விரக்தியினால போகக்கூடியவர்கள் அதன என்ன காரணம், என்ன துன்பங்கள் இருந்தோ அந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடைகிறார்கள். எங்கேயாவது சேவை செய்து கொண்டு அல்லது கோயில் குளம் என்று போய்கொண்டு தனிமையான ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழுகிறார்கள். ஆனால் விவேகத்தினால சந்நியாசம் செய்பவன் அந்த இதுக்கெல்லாம் காரணம் என்று என்ன என்ற உண்மையை தேடுகின்றான். அதனால அங்க மோட்சம் என்பது, ஞானம் என்பது, மோட்சம் என்பது சந்நியாசத்தினுடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கையினுடைய தத்துவம் என்ன, பிறப்பினுடைய காரணம் என்ன, பிறவியிலிருந்து விடுபடுவதற்கான உபாயம் என்ன, அல்லது பற்றற்றான் பற்றினை பற்றுகன்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அப்போ அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, ஸ்ரத்தை இருக்கு, அந்த கடவுளை அடைய வேண்டும் என்ற நோக்கமானது இருக்கின்றது. மற்ற எல்லா உலக ஆசைகளை விட கடவுள் என்ற மேலான பொருளை, இறைவனை அடைய வேண்டும்ங்கிற ஒரு நோக்கமானது இருக்கின்றது. அதற்காக சந்நியாச வாழ்க்கையை அவர் பயன்படுத்துகிறார். ஆனா அந்த கடவுளை அடைய வேண்டும் என்றால் கடவுள் யாரு, அவர் எங்க இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்ற கேள்வி வருதே. அது கடவுளை அடையணும்னா கடவுள் யாருன்னு தெரிந்திருக்கணும்ல. பற்றற்றான் பற்றினை பற்றுகான்னு சொல்லிட்டார். பற்றற்றான்னா யாரு அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா சமூகத்துல பார்த்தாக்கா கடவுள்னாக்கா விநாயகர் இருக்கார், முருகன் இருக்கிறார், சிவன், விஷ்ணு, இப்படி எண்ணற்ற கடவுள் சொல்லுகின்றோம். அப்ப கடவுள் உண்மையிலேயே யார், அவருடைய உண்மையான சொரூபம் என்ன என்ற கேள்வி வருகின்றது. அந்த கடவுளை, அதனால கடவுள் யாருங்கிற கேள்வி, அந்த கடவுளை நான் அடைதல் எப்படி என்ற கேள்வி வருது. அதற்கான விடையை தேடுதல், அதற்கான சாதனைகளை பின்பற்றுதல், அந்த சாதனைகளை இடைவிடாது செய்து தன்னுடைய லட்சியத்தை அடைதல் என்பதுதான் சந்நியாச வாழ்க்கையில பிரதானமாக இருக்கின்றது. அதனால சாஸ்திர சொல்றபடி பார்த்தா வித்வத் சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம். முதல்ல விவிதிஷா சந்நியாசம்னு இருக்கு, வித்வத் சந்நியாசம்னு இருக்கு. விவிதிஷா சந்நியாசம்னாக்கா அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம், கடவுள் யார் என்று தெரிந்து கொண்டு அந்த கடவுளை நான் அடைய வேண்டும்ங்கிற விருப்பத்தோடு ஞான தேடுதல்ல சந்நியாச வாழ்க்கைக்கு வருதல். அப்படி அநேகம் பேர் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். இல்லறத்துல இருந்து கொண்டே இந்த தத்துவ விஷயங்கள் எல்லாம் நம்ம தேட தொடங்குகிறோம், தேடுகிறோம். வாய்ப்பு இருப்பவர்கள் முழு நேரமாகவே தீவிரமாகவே அதை தேடுகிறார்கள். பல ஆசிரமங்களுக்கு போறது, பல விதமான குருமார்களை பார்க்கிறது, பல விதமான சாதனை முறைகளை பின்பற்றுதல் என்று பல இடங்கள்ல தேடி ஒரு சரியான குரு கிடைக்கின்ற பொழுது அந்த குருவினுடைய அனுகிரகத்தினால ஞானத்தையும் மோட்சத்தையும் அடைகிறார்கள். அதனால அந்த ஞானத்தை தேடி போதல் விவிதிஷா சந்நியாசம். வித்வத் சந்நியாசம்னா இல்லறத்துல குடும்பத்துல இருந்து கொண்டே குடும்ப வாழ்க்கையும் நடத்தி கொண்டு அதே சமயம் இந்த மாதிரி தத்துவ சாஸ்திரங்களை, உபனிஷத், பகவத்கீதை, இந்த மாதிரி ஆன்மீக சாதனைகளை மேற்கொள்ளுதல், சாஸ்திரங்களை படிக்கிறது, கேட்கிறது. அதனால இல்லறத்துல இருந்து கொண்டே ஒரு ஞானத்தை அடைதல், ஒரு தெளிவை அடைதல். பிறகு அந்த ஞானத்துல நிஷ்டை அடைவதற்காக வாய்ப்பு கிடைத்தால் சந்நியாச வாழ்க்கைக்கு செல்லுதல். அதனால ஞானத்திற்கு பிறகு சந்நியாச வாழ்க்கை, ஒன்று ஞானத்திற்காக சந்நியாச வாழ்க்கை, அல்லது ஞானத்திற்கு பிறகு ஞான நிஷ்டைக்காக சந்நியாச வாழ்க்கை என்று அப்படி சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அதனால இந்த சந்நியாசத்தோட நோக்கம் என்ன, சந்நியாசத்தோட சொரூபம் என்ன, சந்நியாசத்தோட நோக்கம் என்ன என்று பார்த்தா சந்நியாசத்தோட சொரூபம் எல்லா பற்றுக்களையும் விடுதல். அதுலேயும் பற்றுங்கிற பொழுது புறப்பற்று, அகப்பற்று இருக்கு. முதல்ல கர்ம சந்நியாசம், இந்த எல்லா உறவுகளையும் சந்நியாச வாழ்க்கைக்கே போயிட்டாருன்னா புறப்பற்று, எல்லா உடைமைகள் உறவுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடார், புறப்பற்று தியாகமாயிருக்கு. ஆனா சரீரம்னு ஒண்ணு இருக்கே, உடல்னு ஒண்ணு இருக்கே, உடல் மேல நான்கிற அபிமானம் இருக்கே. அப்ப இந்த உடல் அபிமானத்தை, இந்த நான்கிற அகங்காரத்தை, இதை விடுதல் அகப்பற்று. அதனால இந்த அகப்பற்றையும் துறக்கிறது என்பது சந்நியாசத்துல முக்கியமானது. இந்த அகப்பற்றை துறத்தல் என்பது ஞானத்தினாலதான் வரக்கூடியது. நான் யார் என்று தேடுதல் என்ற கேள்வி கேட்டு இந்த அதன் மூலமா ஆத்ம அனாத்ம விவேகத்தை அடைந்து அனாத்மாவாகிய சரீரம், மனசு, புத்தி
இவைகள் நான் இல்லை என்று அவைகள் மேல இருக்கக்கூடிய அபிமானத்தை பற்றுக்களை விட்டுவிட்டு ஆத்மா நான் என்று இருத்தல். அங்க அகப்பற்றை துரத்தல், நான் என்ற எண்ணத்தை, நான் என்ற அகங்காரத்தை துறந்து ஆத்மா நான் என்று இருத்தல், அது ஞானம். அதனால பற்று துரத்தல், பற்றை விடுதல் என்பது சந்நியாசத்துல ஞானத்தின் வாயிலாக நடக்கின்றது. அந்த ஞானத்தோட பிரயோஜனம் என்னது? துக்க நிவர்த்தி, சுக பிராப்தி. ஒரு குடும்ப பொறுப்புகள் இதில் விலகிட்டதுனால பிரச்சனை இல்லை, புக்கல் பிடுங்கல்ங்கிறது இல்லை, எவ்விதமான தொந்தரவுகள், கடமை, பொறுப்பு எதுவுமே இல்லையா, அதனால எவ்விதமான தலைவலியும் இல்லை. அதே சமயம் தத்துவ சாஸ்திரங்களை படித்து ஞானம் இருந்தாக்கா அங்க ஆத்மானந்தமானது இருக்கின்றது, நிறைவானது இருக்கின்றது. அதனால சுக பிராப்தி என்பது பிரயோஜனம். அதனால சந்நியாசத்தோட பிரயோஜனம் என்னது? ஞானத்தை அடைதல், ஞானத்தினால துக்க நிவர்த்தி, சுக பிராப்தி. அது ஞானத்தோட சந்நியாசத்துல இருந்து ஞான சாதனைகளை பின்பற்றி ஞானத்தை அடைகிறதுனால கிடைக்கக்கூடிய பிரயோஜனம், அதுதான் முக்தி என்று சொல்லுகின்றோம். இந்த சரீரத்துல இருக்கிற பொழுதே, உலகத்துல இருக்கிற பொழுதே உலக வாழ்க்கையினுடைய அந்த துன்பங்களிலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறார். அப்புறம் தெளிவான ஆத்ம ஞானத்தினால அவர் ஆனந்தமாக இருக்கின்றார். இதுதான் சந்நியாச ஆசிரமம், சந்நியாச தர்மம் என்பது. இங்க பகவான் என்ன சொல்லுகின்றார்? இந்த ஞானத்தை, சந்நியாச வாழ்க்கையிலிருந்து எந்த ஒரு ஞானத்தை ஒருவர் அடைகின்றாரோ அதே ஞானத்தை இல்வாழ்க்கையிலிருந்து அடைய முடியுமா? அது கேள்வி. அடைய முடியும் என்பது பகவானுடைய பதில். இதே குடும்பத்துல இருந்து மோட்சத்தை லட்சியமாக கொண்டு உலக சுகங்கள், இந்த லௌகிக்க பலன்கள் என்பதை விடுத்து மோட்சம், இறைவன் என்பதுதான் என்னுடைய லட்சியம் என்று வைத்து கொண்டு, அதே சமயம் குடும்ப பொறுப்புகள், கடமைகளை பலன்ல பற்று இல்லாமல் செய்தல் என்பது இல்வாழ்க்கையிலிருந்து செய்யக்கூடிய ஆன்மீக சாதனை. அதனால அதை யோகம் என்று சொல்லுகின்றார், கர்ம யோகம் என்று சொல்லுகின்றார். இங்க பற்றினை துரத்தல் என்கிற பொழுது புறத்துல இருக்கக்கூடிய உறவுகள், பொருட்களை நேரடியாக துறக்காமல் மனதுல விவேகத்தினால அதன் மேல இருக்கக்கூடிய அபிமானத்தை, பற்றுக்களை விட்டு விடுதல். புறத்துல விடலை, ஆனா மனதுல விடுகின்றார், மனதுல தியாகம் செய்கின்றார். எல்லாம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். எது எப்படி இருக்கோ அது இருக்கிற பொழுது நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏன்னா இது விதிப்படி சேர்ந்திருக்கிறது. விதி மாறுகின்ற பொழுது பிரிதல் வரும். அதனால் சேர்க்கையும் பிரிதலும் விதியினுடைய அடிப்படையில் இருக்குது. அதனால் நம்ம வாழ்க்கையை, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள், நம்முடைய வாழ்க்கை வசதிகள், வேற என்னெல்லாம் சூழ்நிலை, எது கிடைக்குதோ எது கிடைக்காம போகுதோ எல்லாமே விதியினுடைய அடிப்படையில் நடக்கக்கூடியது என்று அதை அப்படியே, விதியை நடத்துறது யாரு? ஈஸ்வரன். அதனால் ஈஸ்வரன் விட்ட வழி, வாழ்க்கை எப்படி போகுதோ அது போகட்டும், அதுல என்னுடைய கடமை என்னவோ அந்த கடமையை நான் செய்கின்றேன். இதுல பலன் இதுதான் வரணும் என்ற தீவிரமான எதிர்பார்ப்பு, பற்று, ஆசை இல்லாமல் நான் என்னுடைய கடமைகளை செய்து கொண்டு போகின்றேன். அது என்னுடைய சொந்த கடமையா இருக்கலாம், குடும்ப கடமையா இருக்கலாம், சமூக கடமையா இருக்கலாம். அதை நான் முறையாக குறை இல்லாமல் செய்து கொண்டு போகின்றேன். அதனுடைய விளைவு விதிப்படி அல்லது இறைவன் ஆணைப்படி என்ன வருகின்றதோ, இறைவன் கொடுக்கின்றபடி என்ன வருகின்றதோ அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன். அப்ப நம்முடைய நோக்கம் என்ன? இந்த லௌகிக்கத்துல இது வேணும், அது வேணும், நான் இதை அடையணும், இதை அச்சீவ் பண்ணணும், இந்த சாதனை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம இறைவனை அடையணும். அதனால என்னுடைய கவனம் என்னது? இறைவன், இறைவனை அடைதல் என்பதை நோக்கமாக கொண்டு நம்முடைய கடமைகளை செய்கின்றோம். அதனால அப்படி கடமைகளை செய்கிற பொழுது அதான் பலனை எதிர்பார்க்காம கடமைகளை செய்கிறோம். லௌகிக்க பலனை எதிர்பார்க்காம நம்ம வேலையை செய்கின்றோம். விதிப்படி இறைவன் கொடுப்பதா என்ன வருகின்றதோ அதை அப்படியே பிரசாதமாக எடுத்துக்கொள்ளுகின்றோம். அதே சமயம் மனதுல, புத்தியில கவனம் முழுக்க ஆன்மீக சாதனைகள்ல இருக்கு. ஜபம் பண்றது, தியானம் பண்றது, அதுக்கப்புறம் சாஸ்திரங்களை படிக்கிறது, கேட்கிறதுன்னு கடவுளை மையமாக கொண்ட மனநிலை, அதை மையமாக கொண்ட அறிவு தேடுதல், ஞான தேடுதல், அதற்கான சாதனைகளை செய்தல், ஸ்ரவணம் முதலானவைகளை செய்தல், சாஸ்திரங்களை படிக்கிறது, கேட்கிறது என்று அதில் கவனத்தை செலுத்துகின்றோம்.
அதனால் அங்கே ஞானமும் இருக்கு, ஞான யோகம் இருக்கு, இறைவனை தேடுதல் அதற்கான ஆன்மீக சாதனைகள் எல்லாம் விடாமல் செய்யறதுன்னு இருக்கு. அதே சமயம் குடும்ப கடமைகளையும் விடாமல் செய்தல் என்பது இருக்கின்றது. அதனால இதுதான் கர்மயோகம். இந்த அடிப்படையில பகவான் நிஷ்டாத்வயம் என்று 2 விதமான வாழ்க்கை முறை, இல்வாழ்க்கை, இல்லறத்துல இருந்து கர்மாவை, கடமை, குடும்ப பொறுப்புகளை ஒருவன் செய்கிறான். அப்படி செய்யலாம். அப்படி செய்கின்ற பொழுதும் அதில் ஒரு அதீதமான எதிர்பார்ப்பு, பற்று, ஆசையோடு செய்தா ஏமாற்றம் வருகிற பொழுது பெரிய துக்கமாக ஆகும். என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும் போயிடும். ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த லைட்டு முன்னாடி லைட்டு நிறுத்திட்டா பின்னாடி லைட் இருக்கும். ஆஃப் பண்ணிங்கனாக்கா அந்த ஃபோக்கஸ் லைட்டு மட்டும் இருக்கட்டும். ஆஃப் பண்ணுங்க பார்ப்போம். ஒரே ஈசலாக இருக்கு, கொசுவும் இருக்கு. சரி, போதும் பின்னாடி போயிடும். அதனால குடும்பத்துல இருக்கின்ற பொழுது குடும்பத்தின் மேல, உறவுகள் மேல, பொருட்கள் மேல அதீதமான பற்று கொள்ளுதல், மற்ற சரீர சுகம், உலக சுகம், அதுல அதீதமான எதிர்பார்ப்பு இருந்து கர்மாவை பண்ணாக்கா அது பந்தத்தை உண்டு பண்ணக்கூடியது. அதற்கான எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால அது நடக்காம போகின்ற பொழுது ஏமாற்றமாக அது வரும். அதனால துன்பம், கவலை, வருத்தம் இதெல்லாம் வரத்தான் செய்யும். அதுதான் சம்சாரம் என்று சொல்லுகின்றோம். அதே குடும்ப வாழ்க்கைய அது விதிப்படி எப்படி நடக்கின்றதோ அது நடக்கட்டும், என்னுடைய தர்மம் என்னவோ நான் அதை செய்கின்றேன், என்னுடைய நோக்கம் இந்த உலக சுகம் அல்ல, இறைவனை அடைதல், இறைநிலையை அடைதல் அல்லது மோட்சத்தை அடைதல் என்பது என்று வைத்துக்கொண்டு அதற்கான ஆன்மீக சாதனைகளையும் சேர்த்து செய்கின்ற பொழுது, அப்போ எதற்காக குடும்ப பொறுப்பு கடமைகள்லாம் செய்கின்றோம்? அது செய்ய வேண்டியது என்னுடைய தர்மம். பகவான் எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார், ஆகவே நான் அதை செய்கிறேன். அதை செய்யறதுனால என்னுடைய விருப்பு வெறுப்பு, அகங்காரம் இவைகள் குறையும். அதற்காக நான் அதை செய்கின்றேன் என்று அதை சித்த சுத்தி என்று சொல்லுகிறோம். மன தூய்மைக்காக கர்மத்தை செய்தல், தர்மத்தை கடைபிடித்தல், அப்பொழுது அது கர்மயோகமாக ஆகின்றது. அதனால் கர்மயோகமாக ஒருவன் மோட்சத்தை லட்சியமாக கொண்டு வாழ்க்கையை நடத்துதல் இல் வாழ்க்கை. அது இல்லறம், அதற்கு யோகம் என்ற பெயரிலேயே ஒரு வாழ்க்கை முறை என்று பகவான் சொல்றார். இன்னொரு வாழ்க்கை முறை நம்ம அதில் சொன்ன மாதிரி அனைத்தையும் துறந்து விட்டு மோட்சத்தை பிரதானமாக கொண்டு ஞான சாதனைகளை தீவிரமாக செய்தல். அதற்கு அதிகமான துறவு வாழ்க்கைக்கு போகிற பொழுது குடும்பம் மற்ற பொறுப்புகள்லாம் இல்லைங்கிறதுனால அதிகமான நேரம் இருக்கும். தீவிரமாக அதிகமான நேரம் சாதனைகளை செய்ய முடியும். அது ஜபம் பண்ணுறதா இருக்கலாம், தியானம் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது தத்துவ சாஸ்திரங்களை படிக்கிறது, விசாரம் பண்ணுறது, இதெல்லாம் அதிகமான நேரம் கொடுக்க முடியும். அதான் துறவு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நன்மை. அது லட்சியம் இல்லறத்தில் இருந்தாலும் துறவரத்தில் இருந்தாலும் லட்சியம் மோட்சம் அல்லது இறைவனை அடைதல், வீடு பேறு அடைதல் என்பது. அந்த மோட்சத்திற்கான சாதனம் ஞானம் என்பதையும் தெரிந்து கொண்டு அந்த ஞான சாதனைகளையும் பின்பற்றுதல். அது இல்வாழ்க்கையில இருந்தும் பின்பற்றலாம், துறவு வாழ்க்கையில இருந்தும் பின்பற்றலாம். இந்த மோட்சம் ஞானத்தினால தான் வரக்கூடியது, அது துறவுனால வரக்கூடியது அல்ல. துறவுங்கிறது துறவு வாழ்க்கையில இருந்து சன்னியாசியா இருந்தா தான் ஒருவன் மோட்சம் அடைய முடியும் என்பது இல்லை. மோட்சம் அடைகிறதுக்கு ஞானம்தான் சாதனம். அந்த ஞானத்திற்கு உலகியல் பற்று என்பது மனதில் இல்லாமல் இருக்க வேண்டும். சுற்றி உறவுகள், பொருட்கள் இல்லாமல் இருக்கணுங்கிறது கிடையாது. இருக்கிற உறவுகள் மேல, பொருட்கள் மேல மனதுல அதீதமான பற்றானது, ஆசையானது, எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தா அதுதான் அகத்துறவு. அந்த துறவு தான் மோட்சத்திற்கு முக்கியமானது. அந்த துறவு நிலையும் அதான் விவேக வைராக்கியம்னு சொல்றோம். அந்த விவேக வைராக்கியம் என்ற மனத்தகுதி, மனப்பக்குவம், அதோட வேதாந்த சாஸ்திரங்களையும் படித்து ஒருவனுக்கு ஞானம் வந்தா அவன் இல்வாழ்க்கையில இருந்தும் மோட்சத்தை அடைய முடியும், துறவு வாழ்க்கையில இருந்தும் மோட்சத்தை அடைய முடியும். ஆனா இல்வாழ்க்கையோ துறவு வாழ்க்கையோ இந்த ரெண்டும் இல்லாமல் மோட்சத்தை அடைய முடியாது. விவேக வைராக்கியம், ஆத்ம ஞானம் இது இல்லாம ஒருவன் மோட்சத்தை அடைய முடியாது.
இங்க வந்து பகவான் இங்க வலியுறுத்தி சொல்றது, இந்த துறவு வாழ்க்கை என்பதை விட இல்வாழ்க்கையானது எளிதானது. துறவு வாழ்க்கை ரொம்ப கடினமானது, அந்த சாதனைகளை பண்றது ரொம்ப கடினமானது. இல்வாழ்க்கையில இருந்து கொண்டே ஒருவன் இந்த சாதனைகளை மேற்கொள்வது எளிதானது. அதனால துறவு வாழ்க்கை மேலானது என்று, அதான் பெரும்பாலானவர்களுக்கு பொருந்தக்கூடியது என்று பகவான் அதை வலியுறுத்தி சொல்லுகின்றார். ஏன்னா அவரும் பெரிய குடும்பஸ்தன். கிருஷ்ணர் பெரிய குடும்பஸ்தனாக இருந்தார், அர்ஜுனனும் குடும்பஸ்தர் தான், இதை எழுதின வியாசரும் அவரும் குடும்பஸ்தர் தான். அதனால துறவு வாழ்க்கையோட இல்வாழ்க்கையில நிறைய ரெண்டுலையுமே நிறை குறைகள் இருக்கு. துறவு வாழ்க்கையிலையும் சில நிறை குறைகள் இருக்கு, இல்வாழ்க்கையிலையும் சில நிறை குறைகள்ங்கிறது இருக்கு. துறவு வாழ்க்கைக்கு வந்தாக்க எந்த கேரண்டியும் கிடையாது. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கோ அல்லது தங்குற இடத்துக்கோ இல்ல நோய் முதலானவைகள் வந்தா பார்த்து கொள்வதற்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கின்றது. அதற்கெல்லாம் தயாராகத்தான் ஒருவன் துறவு வாழ்க்கைக்கு போகணும். அடுத்த வேளை சாப்பாடை பற்றி கவலைப்படாம போட்டுக்கிறதுக்கு என்ன உடை கிடைக்கும், குளிர் வெப்பத்தை எப்படி தாங்கிக் கொள்வோம், தங்குறதுக்கு எங்க தங்குவோம், அல்லது யார் நம்மளை பார்த்து கொள்வா, நோய் வந்தா யார் பார்த்து கொள்வா என்பதை பற்றிய விதமான திட்டமும் இல்லாம எதிர்பார்ப்பும் இல்லாம தான் ஒருவன் துறவு வாழ்க்கைக்கு வர முடியும். அப்படித்தான் வரணும். அதனால அதுல வந்து அந்த பாதுகாப்பு என்பது துறவு வாழ்க்கையில இல்லை. இல்வாழ்க்கையில அதெல்லாம் இருக்கு. ஏதோ நோய் வந்தா ஏதோ முடியல அப்படின்னா பார்த்து கொள்வதற்கு அன்பா ஆதரவா பேசுறதுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள், உதவி பண்றதுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள், உணவு முதலானவைகளுக்கு ஒரு உத்தரவாதமானது இருக்கின்றது. அது இல்வாழ்க்கையில இருக்கக்கூடிய நன்மை. அதே சமயம் துறவு வாழ்க்கையில இருக்கிறவனுக்கு பொறுப்பு கடமை எதுவும் இல்லைங்கிறதுனால அவன் முழு சுதந்திரத்தோட இருக்கிறான். இல்வாழ்க்கையில இருக்கிற பொழுது அந்த சுதந்திரம்ங்கிறது இல்லை, பொறுப்பு கடமை என்பது யார் உறவுகளுக்கு எதை எந்தெந்த காலத்துல எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து கொடுத்து தான் ஆகணும், அதுக்கு நம்ம நேரம் கொடுத்து தான் ஆகணும், அதுக்கு கவனம் செலுத்தி தான் ஆகணும், அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால இப்படி இல்வாழ்க்கை துறவு வாழ்க்கை ரெண்டுலேயுமே நிறை குறைகள் இருக்கின்றது. ஆனா இரண்டினுடைய நோக்கம் வந்து ஞானம், ஞானத்தின் வாயிலாக மோட்சம் அடைதல் என்று இருந்தா இரண்டு வாழ்க்கையிலும் இருந்தும் இந்த ஆன்மீக சாதனைகளை ஒருவர் செய்ய முடியும். இதுல பகவான் என்ன சொல்றாருன்னா, ஞானம் இல்லாத துறவு வாழ்க்கையை விட ஞானத்தோட கூடிய இல்வாழ்க்கை மேலானது. ஏன்னா துறவு வாழ்க்கைக்கு போயிட்டு அங்க ஞான சாதனைகளை ஒருவன் சரியா செய்யலைனாக்கா அந்த வாழ்க்கையில அவனுக்கு மோட்சம் என்பது இல்லை. இப்போ எதற்காக துறவு வாழ்க்கையோ அந்த மோட்சங்கிற பலனே அடையலை. சரி, குடும்பத்துல இருந்தாக்கா நம்ம திருக்குறளை பார்க்கிறோமே, இல்லறம் என்று புண்ணிய காரியத்தை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கையில பொருள் இருக்கு, நிறைய தான தர்மங்கள் பண்ணா புண்ணியம் பண்றான், பலருக்கு சேவை பண்ணுகின்ற வாய்ப்பு இருக்கு, அதனால கிடைக்கக்கூடிய புண்ணியம் இருக்கு. அப்ப மரணத்திற்கு பிறகு இந்த புண்ணியம்லாம் சேர்ந்து அடுத்த பிறவியில ஒரு நல்ல கதியானது கிடைக்கும். இப்ப இல்வாழ்க்கையில இருக்கிற பொழுது ஆன்மீக சாதனைகள் மோட்ச சாதனைகளையும் ஒருவன் பின்பற்ற முடியும். அதே சமயம் குடும்ப கடமைகள் மற்ற தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்களை பண்றதுனால புண்ணியம்ங்கிற பலனும் அவனுக்கு கிடைக்கும். ஒருவேளை அவன் மோட்சத்தை ஞானத்தின் வாயிலாக ஞான நிஷ்டை வாயிலாக மோட்சத்தை அடையவில்லை என்றாலும் இந்த புண்ணியத்தினால அடுத்த பிறவி இப்ப இருக்கிறத விட மேலானதாக உயர்ந்த கதியாக இருக்கும். ஆனா துறவு வாழ்க்கைக்கு ஒருவன் வந்து அங்க ஞானத்தை மோட்சத்தை அடையவில்லை, அதற்கான சாதனைகளை செய்யவில்லை என்றால் அதுவும் போச்சு, புண்ணியமும் பண்ணல, வீட்டில் இருந்தால் புண்ணியம் பண்ண முடியும். அப்ப எந்த புண்ணிய காரியத்தையும் அவன் செய்யவில்லை என்றார், அப்ப அடுத்த பிறவி அடுத்தடுத்த பிறவிகளுக்கான புண்ணியமும் இல்லாமல் போய்விடுகிறது. உயர்ந்த கதி மேல் லோக்கங்களுக்கு உயர்ந்த லோக்கங்களுக்கு உயர்ந்த சுகங்களை அடைவதற்கான புண்ணியமும் இல்லாமல் போய்விடுகிறது. ரெண்டும் கட்டான் ஆயிடுறான், இதுவும் இல்லாமல் போச்சு அதுவும் இல்லாமல் போகிறது என்ற அந்த ஒரு ஆபத்தானது துறவு வாழ்க்கையில இருக்கு. அதனால துறவு வாழ்க்கையை விட இல்வாழ்க்கை பெரும்பாலானவர்களுக்கு பொருத்தமானது என்று இல்வாழ்க்கையை பகவான் புகழ்ந்து ஸ்துதி பண்ணி சொல்லுகின்றார். அதனால இப்படி இல்வாழ்க்கை துறவு வாழ்க்கை, ஞானம் இல்லாத துறவு வாழ்க்கையோட ஞானத்தோடைய கூடிய இல்வாழ்க்கையானது மேலானது, இதான் பகவான் சொல்றது. அதுக்கப்புறம் இந்த ஞான சாதனைகளை சொல்லுகின்றார். இரண்டு விதமான ஞான சாதனைகள், அதுவும் இப்ப நான் சுருக்கமாக சொன்னதிலேயே சொல்லிட்டேன். ஒன்று கர்மயோகம், இன்னொன்று ஞான யோகம். கர்மயோகம் என்கிற பொழுது மோட்சத்தை லட்சியமாக கொண்டு சித்த சுத்தியின் பொருட்டு நம்முடைய கடமைகளை செய்தல் என்பது கர்மயோகம். கர்மயோகத்தை பற்றி தனியாகவே சென்ற 3வது அத்தியாயத்தில் பார்த்தோம். கர்மயோகம் அப்படின்னாலே
கர்மத்தை 3 விதமா பிரிக்கலாம். சாத்விகம் கர்மம், ராஜசம் கர்மம், தாமசம் கர்மம். தாமசம் கர்மம் பிறருக்கு துன்பத்தை தரக்கூடிய செயல், அது முழுக்க விட வேண்டியது. அது அசுர குணம். அதனால தாமசம் கர்மாவை முற்றிலும் விட்டுவிட வேண்டும். ராஜசம் கர்மா ஒரு கர்ம பலனை கருதி கர்மாவை செய்கிறது. அதுவும் ஆன்மீக சாதகனுக்கு அது பொருந்தாதது. உள்வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கை, உலக வாழ்க்கை, அந்த சுகத்துல அதிகமா ஆர்வம் இருக்கிறவன் ராஜச கர்மாவை செய்யலாம். பெரிய பெரிய தொழில்கள் பண்ணலாம், நிறைய பணம் சம்பாதிக்கலாம். குடும்பம், குழந்தைகள், சொத்து, சுகம் என்று அந்த போகத்துல இச்சை இருக்கிறவன் ராஜச கர்மாவை செய்யலாம். அது செய்யற பொழுது தார்மீகமா செய்யணும். அது அங்க முக்கியமானது. தர்மமா செய்யணும், தர்மமா பொருள் ஈட்டணும். பொருள் ஈட்டுறத தன்னுடைய சுகத்துக்காக, குடும்பத்தோட சுகத்துக்காக பயன்படுத்தலாம். அதே சமயம் புண்ணியத்துக்காகவும் அறச்செயல்களுக்காகவும் அந்த சம்பாதித்த பொருளை அவன் பயன்படுத்தலாம். அது ராஜசம் கர்மா. ஆனா ஆன்மீக சாதனையில தீவிரமா இருக்கிறவன், ஞானத்தை, மோட்சத்தை அடைய வேண்டும் என்று இருக்கிறவன், அந்த ராஜச கர்மா என்பதை விட அடுத்த நிலை சாத்விக கர்மாவுக்கு அவன் வர வேண்டும். சாத்விக கர்மாங்கிற பொழுது மோட்சத்தை மையமாக கொண்டு, சித்த சுத்தியை மையமாக கொண்டு சுதர்மத்தை கடைபிடித்தல். அதனால அங்க கர்ம பலன்ல எதிர்பார்ப்பு, பற்று என்பதெல்லாம் இல்லாம தனக்குன்னு அதிகமான பொருட்கள் வைத்து கொள்ளாம மிக குறைவா வைத்து கொள்ளுதல். குடும்பம், குழந்தைகள், மற்றவர்களுக்கு அவர்கள் ஆசைப்பட்டு அவர்கள் அனுபவிக்கிறது சந்தோஷமா நல்லா அனுபவிக்கட்டும், எனக்கு இவ்வளவு போதும் அப்படிங்கிற ஒரு சந்நியாச மனநிலையோடு குடும்பத்துல இருக்கிறது. அதனால என்னுடைய தேவைகளை நான் குறைத்து கொள்ளுகிறேன், என்னுடைய ஆசாபாசங்களை குறைத்து கொள்ளுகிறேன். நான் ஒரு அமைதியான ஜபம், தியானம் பண்ணி கொண்டு, சாஸ்திரங்களை படித்து கொண்டு, முடிந்த வரைக்கும் சேவை செய்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறேன். குடும்பத்துல இருக்கிறவர்கள் அவர்களுடைய என்னப்படி வாழ்க்கையை நடத்தட்டும். அவர்களுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் முறையா அந்த தர்மத்தை செய்கிறேன். அதான் கர்மயோக மனநிலை. அதை குடும்பத்துக்கு செய்கிற சேவை, சமூகத்துக்கு செய்கிற சேவை எல்லாமே ஈஸ்வரனுக்கு செய்கின்ற சேவையாக பகவான் நமக்கு கொடுத்த பொறுப்பு என்று அதை செய்தல், அது கர்மயோகம். அதுக்கப்புறம் ஞான யோகம் என்று வருகிற பொழுது அது ஒரு சாதனை. அதனால இந்த கர்மயோகத்தை இல்வாழ்க்கையில இருக்கிறவன் அதிகமாக செய்கிறான், தீவிரமாக செய்கிறான், பலன்ல பற்று இல்லாம தன்னுடைய தர்மத்தை கடைபிடிக்கிறான் ஒன்று. அதே இல்வாழ்க்கையில இருந்து கொண்டு ஞான யோக சாதனைகளையும் ஒருவன் செய்ய வேண்டும், அதையும் செய்யலாம். ஞான யோக சாதனைகள் அப்படிங்கிற பொழுது அதுல 3 விஷயம்: ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். ஸ்ரவணம்ங்கிறது இந்த நூல்களை படித்தல், கேட்டல். குரு வாயிலாக தத்துவ சாஸ்திரங்களை படிக்கிறது, கேட்கிறதுங்கிறது ஸ்ரவணம். கேட்கிறது, ஸ்ரவணம்னாலே கேட்கிறது. இந்த பகவத்கீதை, உபனிஷத்து, இந்த மாதிரி ஆன்மீக நூல்களை, நம்ம சாஸ்திரங்களை, உடலை பற்றி, உயிரை பற்றி, உலகத்தை பற்றி, இறைவனை பற்றி சொல்லுகின்ற தத்துவ நூல்களை முறையாக குரு வாயிலாக தொடர்ந்து படித்தல், தொடர்ந்து கேட்டல். அதான் முக்கியமானது. நல்லா படிக்கிறது, கேட்கிறதுனா அதை தொடர்ச்சியா படிக்கிறது, முறையாக படிக்கிறது, முறையாக கேட்கிறதுங்கிறது முக்கியமானது. அது ஸ்ரவணம். அப்படி கேட்டு இந்த தத்துவங்களை புரிந்து கொள்ளுதல். முக்கியமா ஆத்மா அனாத்ம விவேகத்தை அடைதல். எது ஆத்மா, எது அனாத்மா, எது உண்மை பொருள், எது பொய்ப்பொருள், எது மெய்ப்பொருள், எது பொய்ப்பொருள். மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்றாரு. அந்த மெய்ப்பொருளை காணுகின்ற அறிவை பெறுதல். செம்பொருள் காண்பது அறிவுன்னு இன்னொரு இடத்துல சொல்றார். செம்பொருள்ங்கிறது பரம்பொருள், இறைவன். அப்ப இறைவனை பற்றிய சரியான அறிவை அடைதல். அப்புறம் அந்த இறைவனை அடைய வேண்டும் என்ற தீவிரமான சாதனைகளை செய்தல், அது ஸ்ரவணம். அதுக்கப்புறம் மனனம். தொடர்ந்து கேட்கிற பொழுது அதை சிந்தனை பண்ணி அதில் வருகின்ற சந்தேகங்கள் எல்லாம் குருவிடம் கேட்டு தெளிவுபடுத்தி கொள்ளுதல். இதை நான் நடைமுறை வாழ்க்கை, நம்மளுடைய உலக அனுபவத்துக்கும் சாஸ்திரம் சொல்லுகின்ற தத்துவ விஷயங்களுக்கும் நிறைய இடைவெளி, சொல்லப்போனால் நேர் எதிரான தன்மையானது இருக்கும். அப்ப அது எப்படி சரியானது என்று குருவிடம் கேட்டு புரிந்து கொள்ளுதல். அதனால எது மெய்ப்பொருள், என்னன்னா எது மெய்ப்பொருளாக இருக்கின்றதோ அது கண்ணுக்கு தெரியாததாக இருக்கின்றது, எது கண்ணுக்கு தெரியக்கூடியதாக இருக்கின்றதோ அது பொய்ப்பொருளாக இருக்கின்றது அப்படிங்கிறதா இங்க தத்துவத்துல உண்மை. அனாத்மா பொய், ஆத்மா சத்தியம்னா. ஆத்மா கண்ணுக்கு தெரியாததா இருக்கு, அதை சத்தியம்னு சாஸ்திரம் சொல்லுது. அனாத்மா உடம்பு, மனது, புத்தி, உலகம், இது கண்ணுக்கு தெளிவா தெரியக்கூடியதா இருக்கு, ஆனா இது பொய்ப்பொருள், வெறும் தோற்ற மாத்திரம், உண்மை இல்லைன்னு சொல்லுகின்றது. அப்ப இது நம்மளுடைய அனுபவத்திற்கு
நேர்முரணான விஷயம். நமக்கு ஆத்மா கடவுள் எங்க இருக்காருன்னே தெரியல, அதனால கடவுள் இல்லைங்கிற எண்ணமானது இருக்கு. இந்த உலகம் அதுதான் அனுபவத்துல இருக்கு. உடம்பு, உலக வாழ்க்கை, உயிர் வாழ்க்கை, உடல் வாழ்க்கை, இது அனுபவத்துல இருக்கு. இதுல இருந்து சுக துக்கங்கள் வருது. அதனால இத பரம சத்தியம் என்று நாம நினைக்கின்றோம். ஆனா சாஸ்திரம் இதற்கு நேர் எதிராக சொல்லுகின்றது. ஆத்மா ஒன்றே உண்மை பொருள், இந்த உடல் உலகம் வெறும் தோற்ற மாத்திரம், பொய்ப்பொருள்னு சொல்லுகின்றது. இதை எவ்வாறு புரிந்து கொள்ளுதல் என்று தொடர்ந்து சிரவணம் பண்ணி அதுல வரக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் குருவிடம் இருந்து கேட்டு தெளிந்து கொள்ளுதல், அது மனனம்னு பேர். அதற்கு அப்புறம் இந்த தெளிவான தத்துவ சாஸ்திரம் எதுவிதமான சந்தேகமும் இல்லாம புரிகின்ற பொழுது, புரிந்த பிறகு அதை தொடர்ந்து தியானம் பண்ணுதல், ஆத்ம தத்துவத்தை ஆத்ம தியானமா தொடர்ந்து செய்தல். அவ்வாறு செய்தலின் வாயிலாக இந்த உடல் நான், மனது நான், புத்தி நான்கிற எண்ணத்தை ஆழ் மனதுல இருக்கக்கூடிய வாசனைகளா இருக்கக்கூடிய, ஏன்னா பல பிறவிகளா அது தொடர்ந்து வந்திருக்கு, அப்படி வாசனைகளாக தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய எண்ணங்களை நீக்குதல். ஏன்னா அது கல்பிதம். நான் உடலை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன். ஆத்மாவாகிய என்னிடத்தில் உடலானது தற்காலிகமாக வந்திருக்கிறது, இருக்கின்றது. இந்த உடலினுடைய சுகமோ துக்கமோ ஆத்மாவை ஒரு பொழுதும் பாதிப்பது இல்லை. உடல் உலக விஷயங்கள் அவைகள் இந்த இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களில் பொருந்துகின்றன, அது விதிப்படி நடக்கின்றது. ஆத்மா இதற்கு வேறாக, இதற்கு ஆதாரமாக, இதற்கு சாட்சியாக இருக்கின்றது. ஆத்மா பரமாத்மா, அது உடம்போடு பிறப்பது இல்லை, உடம்பு அழிகின்ற பொழுது அழிவது இல்லை, அது சுகதுக்கங்களால் பாதிப்பு அடைவது இல்லை, என்றைக்கும் பூர்ணமானதாக இருக்கின்றது, சாட்சி மாத்திரமாக இருக்கிறதுன்னு அந்த தத்துவத்தை தொடர்ந்து சிந்தனை செய்தல், தியானம் செய்தல், அப்படி சாட்சியாக தன்னை உணர்தல், சாட்சியாக தான் இருத்தல். அதனால அது உண்மை, அது முடியும், அனுபவத்துல அது முடியும். அப்பதான் ஞான நிட்டை என்று சொல்லுகிறோம். உடம்புல இருந்தாலும் உடம்பை நமக்கு அந்நியமாக காணுதல் என்பது. அதே மாதிரி உலகத்தை எப்படி அந்நியமா பார்க்கிறோமோ அதே மாதிரி உடலையும் அந்நியமாக ஒரு சாட்சியாக வேடிக்கையாக பார்த்து கொண்டு வாழ்க்கையை நடத்துதல் என்பது நிதித்தியாசனத்தினுடைய பலன். இது ஞான யோகம். ஞான யோகம்ங்கிற பொழுது ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், குரு மூலமா தத்துவ நூல்களை படிக்கிறது, உண்மையை தெரிந்து கொள்ளுதல், அதுல வரக்கூடிய சந்தேகங்களை போக்கிக் கொள்ளுதல், பிறகு அதிலேயே மனதை நிறுத்துதல். இந்த 2 சாதனைகளையும் ஒருவன் இல்வாழ்க்கையிலிருந்து குடும்ப வாழ்க்கையிலிருந்து கடைபிடிக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கை என்று இல்வாழ்க்கையில இருக்கிற பொழுது கர்மயோகத்துக்கு ஆரம்ப காலங்கள்ல அதிகமான நேரம், சேவை, மற்ற விஷயங்களுக்கு சேவை, ஜபம் பண்றது, தியானம் பண்றது என்று அதற்கு அதிகமான நேரத்தை கொடுக்கிறது ஆரம்ப நிலைகள்ல. ஞான யோகம்ங்கிற தத்துவ சாஸ்திரங்களை படிக்கிறதுங்கிறது அதற்கு ஓரளவுக்கு நேரம் கொடுக்கறதுங்கிறது ஆரம்ப நிலைகள்ல. அப்புறம் போக போக அதை அப்படியே மாற்றி ஞான யோகத்துக்கு அதிகமாக நேரம் கொடுக்கிறது, கர்ம யோகத்துக்கான நேரத்தை குறைத்து கொள்ளுதல். ஏன்னா குடும்பம் ஒரு 20 வயசு 30 வயசுல கர்மயோகத்தை பண்ண தொடங்கினா அப்போ குடும்பம் பொறுப்புகள் பெரிய அளவில் இருக்கும். அப்போ அதுக்கு அதிகமான நேரம் கொடுக்கணும். அதே நேரம் ஒரு வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பாடத்தை கேட்கறது, சத்சங்கத்தில் இருக்கிறதுன்னு வைத்து கொள்ளலாம். 40 50 வயது ஆகுது, 50 60 வயசு ஆகிற பொழுது குடும்ப பொறுப்புகள் எல்லாம் தானே குறைகின்றது. கடமையெல்லாம் செஞ்சுட்டாக்கா அப்புறம் ஒன்றும் பெரிய வேலைகள் கிடையாது. அப்போ அதை நம்ம அதற்கு மேலே தேவையில்லாமல் வேலையை எடுத்து போட்டுக்காம வேதாந்த சாஸ்திரங்களை படிக்கிறதுக்கு, ஞான யோகத்துக்கு அதிகமான நேரத்தை கொடுக்கறது. அது இல்வாழ்க்கையில இருந்தே பண்ண முடியும். துறவு வாழ்க்கைக்கு வந்தாக்கா எவ்விதமான கர்மமும் முழு நேரமாகவே ஞான யோகத்துல இருத்தல், அதான் துறவு வாழ்க்கை. துறவு வாழ்க்கைக்கு வர்ற பொழுது சாப்பாடை பற்றி கூட கவலை இல்லை. என்னன்னா எங்கேயாவது பிக்ஷை வாங்கி சாப்பிட்டுட்டு கோயிலில் எங்கேயாவது சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு பேசாமல் படிக்கிறது, ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, முழு நேரமாக சந்நியாச வாழ்க்கையில் இருக்க முடியும். அதான் சந்நியாச வாழ்க்கையில் இருக்கிறதுல கிடைக்கக்கூடிய ஒரு கூடுதல் நன்மை. வேற எவ்விதமான இதுவும் இல்லாமல் முழு நேரம் 100% 100 மணி நேரமும் 24 மணி நேரமும் ஞான யோகத்துக்கு நேரத்தை செலவிட முடியும். அதுவும் ஆசிரமத்தில் இல்லாமல் இருக்கணும். அதுவும் ஆசிரமத்தில் பொறுப்பு அது இதெல்லாம் இல்லாமல் சன்னியாசியாக தனியாக எங்கேயோ மரத்தடியில் கோயிலில் தங்கி இருந்தாக்க வேற எந்த கவலையும் இல்லை. அப்படி இருந்தால் தான் சந்நியாச தர்மத்தையே கடைபிடிக்க முடியும். அதாவது கலியுகத்தில் ஒரு கால மாற்றத்தினால இந்த ஆசிரமங்கள் இதெல்லாம் வைத்து கொண்டு அதில் சேவை பணிகள்லாம் பண்ணி கொண்டு
இருக்கின்றோம், அது வேற. ஆனா சாஸ்திரம் சொல்றபடி ஒரு இடத்துல இல்லாம இருக்கிறது என்பதுதான். இந்த பொறுப்பு உறவுகள் சிஷியர்கள் கூட, சிஷியர்களுக்கு என்னன்னா அவன் பிக்ஷை வாங்கி சாப்பிட்டு வரணும், பிக்ஷை வாங்கி அவனுக்கு சாப்பிட்டுட்டு குருவுக்கு வேணா கொண்டு வந்து கொடுக்கலாம். இல்லை குரு பிக்ஷைக்கு போறாரு, எங்கேயா பாடம் கேட்கறதுக்கு ஆள் வந்தா பாடம் எடுக்கிறார், அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இருக்கிறது. அதான் சந்நியாச தர்மம். எதுவா இருந்தாலும் இந்த கர்மயோகம் ஞான யோகம் இந்த ரெண்டு தான் சாதனைகள். இல்லறத்துல இருந்தும் பண்ணலாம், துறவரத்துல இருந்தும் ஒருவன் அதை செய்யலாம். அதுக்கப்புறம் இதனுடைய பிரயோஜனம் என்ன என்று கேட்டால், முக்தி என்பதுதான் இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை. சம்சாரம் என்பது இன்ப துன்பம் மாறி மாறி வருகின்ற இருமைகள். இந்த இருமைகளிலிருந்து விடுதலை அடைந்து இந்த சரீரத்துல இருக்கிற பொழுதே, உலகத்துல இருக்கிற பொழுதே எவ்விதமான துக்கமும் இல்லாம, கவலையும் இல்லாம, ஆசை எதிர்பார்ப்பு பற்று மோகம் எதுவும் இல்லாம ஒரு ஆனந்தமான மனநிலையில இருக்கிறதுங்கிறது முக்தி. அதுக்கு பேர் ஜீவன் முக்தின்னு பேர். இந்த உலகத்துல இருக்கிற பொழுதே, உடம்போட இருக்கிற பொழுதே, குடும்பத்துல இருந்தா சுத்தி உறவுகள் இருக்கின்ற பொழுதே எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு நிறைவான மனநிலை, அமைதியான ஆனந்தம்னு சாமியா தான் சொல்றார். அமைதியான ஆனந்தத்தோட, ஆர்ப்பாட்டமான ஆனந்தம் விஷயங்களை அனுபவிக்கிறதுனால உலக சுகத்தினால வரக்கூடியது. ஆனா ஆன்மீக ஞானத்தினால, மனப்பக்குவத்தினால, புத்தி தெளிவுனால, ஆத்ம ஞானத்தினால வரக்கூடிய ஆனந்தம் அமைதியான ஆனந்தம். அதனால உலகம் எப்படி இருந்தாலும், அதுக்கப்புறம் சரீரம் இருக்கிறதுனால பிராரப்தத்தினால உடம்புக்கு நோய் வர்றது வரலாம், முதுமையினால வரக்கூடிய பிரச்சனைகள் வரலாம், இல்லை சுற்றி உறவுகள்னால வரக்கூடிய பிரச்சனைகள் வரலாம், அல்ல தட்பவெப்பநிலை மாறுபாட்டினால வரக்கூடிய சுகதுக்கங்கள் சரீரத்துக்கு வர்றது வரலாம். ஆனா மனதுல நான் ஆத்மா என்று அந்த ஆத்மானந்தத்துல சதா இருக்கிறார். அதனால மனசுல கலக்கமடையாம இருக்கக்கூடியவர். உடம்பு உலக வாழ்க்கை புற வாழ்க்கையில எப்படி ஏற்றத்தாழ்வு வந்தாலும் மனது சலனம் இல்லாம இருக்கக்கூடிய அந்த நிலைத்த தன்மை, அதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தின்னு பேரு. அந்த ஜீவன் முக்திங்கிறது இந்த ஞான நிஷ்டையினுடைய பலன். ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தை தீவிரமா செய்து அதனால கிடைக்கக்கூடிய ஞான நிஷ்டையினுடைய பலன் ஜீவன் முக்தி. அது பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் சரீரத்துல இருந்துட்டு, பிராரப்தம் முடிந்த பொழுது சரீரம் போகின்றது, அவருக்கு ஞானத்தினால எல்லா கர்மமும் நாசமாகி விடுகிறதுனால மீண்டும் பிறவி என்பது இல்லை. ஆகவே அது விதேக முக்தி, பிறவாத நிலை அல்லது இறைநிலை, வீடு பேறு, அதை அவர் அடைந்து விடுகிறார். அது விதேக முக்தி. அதனால இந்த ஞானத்தினுடைய பலன் ஜீவன் முக்தி, விதேக முக்தி. இது 17வது பாடல்ல இருந்து 26வது பாடல் வரைக்கும் பகவான் சொல்லுகின்றார். அது எப்படி இருக்குங்கெல்லாம் சொல்றார். அதற்கு அப்புறம் இறுதியா 27வது ஸ்லோகத்திலிருந்து 29வது 3 ஸ்லோகங்கள்ல தியானத்தை பற்றிய அறிமுகமாக சில விஷயங்களை சொல்லுகின்றார். அதை விரிவுபடுத்தி அடுத்த அத்தியாயத்துல தியான யோகமாக சொல்லுகின்றார். அதனால அந்த 3 ஸ்லோகத்தோட விஷயம் என்ன நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. அடுத்த அத்தியாயத்துல அதான் விரிவாக பார்க்க போகின்றோம். இந்த அத்தியாயத்துல முக்கியமான ஸ்லோகங்கள் அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த அத்தியாயத்தினுடைய சாரத்தை நிறைவு செய்வோம். அதனால சந்நியாச யோகம் அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம புக்கில் பொதுவாக கர்ம சந்நியாச யோகம்னு போடப்பட்டிருக்கோம். சந்நியாசம்னாலும் கர்ம சந்நியாசம்னாலும் ஒன்று தான். அதனால் சந்நியாச யோகம், சந்நியாசம் கர்மனாம் கிருஷ்ண என்று ஆரம்பிக்குது. அதனால் சந்நியாச யோகம்னு சொல்கிறது தான் பழக்கம். புஸ்தகத்தில் கர்ம சந்நியாச யோகம்னு போட்டிருந்தாலும் நமக்கு சந்நியாசம்ங்கிற வார்த்தையோட தொடங்குறதுனால சந்நியாச யோகம். ரெண்டுக்கு அர்த்தம் ஒன்று தான். கர்ம சந்நியாசம்னாலும் சந்நியாசம்னாலும் அர்த்தம் பொருள் ஒன்று தான். இங்கே சந்நியாசம்னா என்ன என்று கேட்கிறார். இதில் கர்மயோகம் மேலானதா ஞான யோகம் மேலானதா? ஏன்னா பகவான் ரெண்டையும் சொல்லியிருக்கிறார். ஞான யோகத்தையும் பற்றி பேசியிருக்கிறார், கர்மயோகத்தை பற்றியும் பேசியிருக்கிறார். இதில் ரெண்டுல எது மேலானது? ரெண்டுல நான் ஒன்றை தேர்ந்தெடுக்க முடியுமா? ரெண்டுல ஒன்று மட்டும் நான் கடைபிடிக்கிறேனே என்று சொல்லலாமா என்று கேட்கலாமானா அந்த கேள்வி இல்லை. அந்த கேள்வி தவறானது. சந்நியாசம் ஞானம் இரண்டும் ஒரே சாதனையினுடைய இரண்டு நிலைகள். அதனால
சந்நியாசம் கர்மம் ரெண்டும் தனித்தனியான சாதனைகள் கிடையாது. இதுல எது மேலானது கீழானதுங்கிறது கிடையாது. ரெண்டுமே தேவை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கர்மயோகம், அதன் பிறகு ஞான யோகம், ரெண்டும் சேர்ந்து தான் மோட்சங்கிற பலனை தரும். அதனால் ரெண்டும் தனித்தனியான சுதந்திரமான சாதனை என்பது இல்லை. ஒன்று இரண்டு படிநிலைகள்ல இருக்கக்கூடிய சாதனை. சித்த சித்திக்காக மன தூய்மையை அடையிறதுக்காக ஒருவன் கர்மயோகத்தை செய்ய வேண்டும். மன தூய்மையை அடைந்த பிறகு ஞான யோகத்தை பின்பற்ற வேண்டும். மன தூய்மை இல்லாம ஞானமானது வராது, ஞான யோகம் வேலை செய்யாது. அதனால கர்மயோகம் இல்லாம ஒருவன் ஞான யோகத்துக்கு போனாலும் அது பயன் தராது. அதே சமயம் ஞான யோகம் வேண்டாம், நான் கர்மயோகத்தோடய நிறுத்தி கொள்கிறேன்னா சித்த சுத்தி இருக்கும், ஞானம் இருக்காது. ஞானம் இல்லைன்னா மோட்சம் இல்லை. ஆனால் வெறும் கர்மயோகமே நேரடியாக மோட்சத்தை தராது. கர்மயோகத்திற்கு பிறகு ஞான யோகம் வந்தால்தான் மோட்சமானது வரும். அதனால சரியை கிரியை யோகம் ஞானம்னா அப்ப ஞானம்ங்கிறது ஞான சாஸ்திரங்களை படிக்கிறது கேட்கிறது தான். அதனால இதுல ரெண்டுல எது என்று கேட்கக்கூடாது, இரண்டுமே தான். எனக்கு இப்ப எது பொருந்தும்னு வேணா கேட்கலாம். அதான் அர்ஜுன் பகவான் அதைத்தான் சொல்றார், ரெண்டுமே தேவை, உனக்கு இப்ப கர்மயோகமானது, அதுக்கப்புறம் ஞான யோகம் என்று அதை வலியுறுத்தி சொல்கிறார். சுருக்கமா சொன்னா இல்லு வாழ்க்கையில இருக்கிறவர்களுக்கு கர்மயோகம் பிரதானம் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும், துறவு வாழ்க்கையில இருக்கிறவர்களுக்கு ஞான யோகம் பிரதானம். இல்வாழ்க்கையில இருப்பவர்களும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு குடும்பம் பொறுப்பெல்லாம் குறைந்த பிறகு, குடும்ப பொறுப்புகள்லாம் குறைந்த பிறகு இல்வாழ்க்கையில இருந்து ஞான யோக சாதனைகளை பின்பற்ற வேண்டும். இதுதான் விஷயம். அதனால ரெண்டுல ஒன்றை மட்டும் நான் செய்கிறேன்கிறது முழுமையான சாதனை அல்ல, இரண்டும் தேவை. இரண்டையும் சமகாலத்துல பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துல கர்மயோகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பண்ணணும். குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பக்குவம் வந்த பிறகு மனது அமைதியா இருக்கிற பொழுது ஞான யோகத்திற்கு அதிகமான நேரம் கொடுக்கணும். அதனால இதெல்லாம் 5வது அத்தியாயம் 5வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த ரெண்டு கருத்துக்கள் இல்வாழ்க்கை துறவு வாழ்க்கையை சொல்றாரு. எத் சாங்கியை பிராபியதே ஸ்தானம் தத் யோகைரபி கம்யதே ஏக்கம் சாங்கியம் ச யோகம் ச எஃப் பஷ்யதி ச பஷ்யதி. சாங்கியம் யோகம்ங்கிறது இல்வாழ்க்கை துறவு வாழ்க்கை. எதை ஒருவன் துறவு வாழ்க்கையிலிருந்து அடைகிறானோ அதை ஒருவன் இல்வாழ்க்கையிலிருந்தும் அடைய முடியும். அதனால இரண்டும் ஒன்றுதான் என்று எவன் காண்கிறானோ அவன் தான் உண்மையில் மெய்ப்பொருளை காண்கின்றான், அவன் தான் உண்மையில் உண்மையை அறிகின்றான் என்று. சந்நியாசஸ்து மகாபாவோ துக்கமாப்து மயோகதக யோகயுக்தோ முனிர் பிரம்ம நச்சிரேனாதி கச்சதி. அதனால ஞானம் இல்லாத சந்நியாச வாழ்க்கை துக்கமயமா இருக்கும். அதனால அதற்கு அதை விட ஞானத்தோடு கூடிய இல்வாழ்க்கையானது மேலானது என்று இல்வாழ்க்கையை உயர்த்தி சொல்லுகின்றார். இல்வாழ்க்கையில இருக்கக்கூடிய நன்மைகள், இல்வாழ்க்கையில இருக்கிற பொழுது லௌகிக்க சுகமும் ஒரு பகுதியா இருக்கு. ஆன்மீக சாதனைகளை செய்யறதுனால ஆன்மீக பலனும் கிடைக்கின்றது. புண்ணியம் முதலான தர்ம காரியங்களை பண்றதுனால புண்ணியமும் கிடைக்கின்றது. எல்லா விதத்திலும் அது நன்மையா இருக்கின்றது. இவ்வுலக சுகம் உலக சுகத்துக்கான புண்ணியங்கள் அதுவும் இல்வாழ்க்கையிலிருந்து ஒருவன் சம்பாதிக்க முடியும். வேதாந்த சாஸ்திரங்களையும் படிக்கிற பொழுது கேட்கிற பொழுது மோட்சத்திற்கான சாதனைகளையும் செய்ய முடியும். அதனால இம்மை மறுமை மோட்ச சாதனை மூன்றையும் இல்வாழ்க்கையில இருந்தே ஒருவன் கடைபிடிக்க முடியும். ஆனா துறவு வாழ்க்கைக்கு போயிட்டாக்கா அவன் மோட்ச சாதனைகளை மட்டும்தான் கடைபிடிக்க முடியும். மோட்ச சாதனைகளை அவன் மோட்சத்தை அடையலைன்னா, அந்த சாதனைகளை நிறைவு பெற்று மோட்சத்தை அடையவில்லை என்றால் அது பெரிய நஷ்டமாக ஆகிவிடும். அதனால துறவு வாழ்க்கையை விட இல்வாழ்க்கை மேலானதுன்னு சொல்றார். இப்படி பல்வேறு ஸ்லோகங்கள் இருக்கு. 10, 11 இந்த ஸ்லோகங்கள்லாம் முக்கியமானது. ஆத்ம தத்துவத்தை சொல்லுகின்ற ஸ்லோகங்கள். வித்யா வினய சம்பன்னே, எல்லாவற்றிலும் சமமாக இருக்கின்ற ஆத்மாவை காணுதல் என்பது ஞான யோகம் என்று அதெல்லாம் சொல்லி இருக்கின்றார். இந்த அளவுல நம்ம இந்த சந்நியாச யோகம் என்ற இந்த 5வது அத்தியாயத்தினுடைய சாரத்தை நிறைவு செய்கின்றோம். 4 விஷயங்கள், 2 விதமான வாழ்க்கை முறை, இல்வாழ்க்கை துறவு வாழ்க்கை, 2 விதமான சாதனை முறைகள், கர்மயோகம் ஞான யோகம், 2 விதமான முக்தி, ஜீவன் முக்தி விதேக முக்தி, இறுதியா தியானத்திற்கான அடிப்படை விஷயங்கள். இப்படி இந்த அத்தியாயமானது இருக்கின்றது. அறிவோம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திர வேத்ரைக்க பானையே
ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृततिके नमः। ओम ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम।